திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடைக்கானலில் கனமழை காரணமாக அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. காற்றழுத்த தாழ்மண்டலத்தின் பாதை மேற்கு நோக்கி திரும்பிய பின்னரே சென்னையில் மழை அதிகரிக்கும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், கடலூரில் இன்று மழை அதிகமாக இருக்கும் என்றும் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையை பொறுத்தவரை நேற்று பெய்த மழை போன்று இன்று மழை இருக்காது என்றும் சுயாதீன ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீலகிரி, கோவை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, தென்காசி, விருதுநகர், மதுரையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உட்பட தமிழகத்தின் 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, தென்காசி, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உட்பட 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இருபத்தி 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டிருக்கிறது.